Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மிட்கேப் நிஃப்டியை பற்றி போடுங்க. ஸோ எதுவும் எக்ஸ்பைரிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் அவருக்காகவே நம்ம இந்த வீடியோவை வந்து மிட்கேப் நிஃப்டி மட்டும் வீக்லி ஒன்ஸ் வந்து போடலாங்கிற ஒரு ஐடியாவில் முதல் வாரமாக இந்த வாரம் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மிட்கேப் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பிளான் வந்து என்னங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக கரண்ட் செஷனில் வந்து மிட்கேப் நிஃப்டியோடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா, பாலிகேப் இந்தியா, குமின்ஸ் இந்தியா, இந்தியன்ஸ் ஹோட்டல், HDFC Asset Management, Godrej Properties, Lupin, Hindustan Petroleum, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ ஃபார்மா, பாரத் 4G, அசோக் லைலாண்டு, கண்டெய்னர் கார்பரேஷன், அஸ்ட்ராலு, PI இண்டஸ்ட்ரீஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பிரசிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இன்னும் நமக்கு ஜூபிலண்ட் ஒர்க்கு, UPL, வோல்டாஸு, MRF. ஸோ இதோடைய மூமெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலோடைய இன்க்ரீஸ்மெண்ட்டு எல்லாமே சேர்த்து தான் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 166 புள்ளிகள் வந்து க்ளோசிங்கில் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸஸோடைய வெயிட்டேஜ் வந்து நமக்கு திங்கட்கிழமை என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ ஸோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு மிட்கேப் நிஃப்டியும் மூமெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸ் வந்து நமக்கு திங்கட்கிழமை நமக்கு வந்து என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மிட்கேப் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் இருக்கும். சரி, இது நமக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இதோடைய மெயினாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா திங்கட்கிழமை என்ன ஒரு ரியாக்ட் பண்ண போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூப்பின் என்ன ரியாக்ட் ஆக போகுது, வோல்டாஸ் வந்து என்ன ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இதில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பர்டிகுலரான வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே 1% மேலே உங்களுக்கு ஒரு 9:50 to 10 o'clock வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போச்சுதுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 2% மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு டோட்டலாக நமக்கு இன்டெக்ஸும் வந்து மேலே போகலாம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக நமக்கு என்ன ப்ரிடிக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து தெரியுது. இதுலேயுமே ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 11,767 நமக்கு வந்து நாளைக்கு மண்டே வந்து நமக்கு வந்து ஓப்பன் வந்து இதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்ன அடுத்த லெவல்ஸுக்கு நமக்கு போக போகுதுங்கிறத பார்ப்போம். பொசிஷனலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே நமக்கு வந்து மண்டே வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு க்ளோசிங் நடந்தால் பொசிஷனலாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 12,000 அப்படிங்கிறது அடுத்த ஒரு டார்கெட் பாயிண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் இது வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேயில் வந்து போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ பட் அதை நிஃப்டி வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க போகுது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி என்ன சப்போர்ட் கொடுக்க போகுது, ஸோ மிட்கேப் நிஃப்டியோடைய ஸ்டாக்ஸஸ் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து நம்ம பார்க்கணும். ஓவராலாக உங்களுக்கு 767க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்தால் கம்பல்சரி ஒரு அப் ட்ரெண்ட் இதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம
இன்ட்ராடேல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோ அண்ட் ஹை இப்போ நமக்கு வந்து 11,766 அப்படிங்கிற இந்த லெவல்ஸை வந்து நமக்கு பிரேக் பண்ணி மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து அதாவது ஹை அண்ட் லோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு இந்த லெவல்ஸுக்கு மேலே அதாவது 11,768க்கு மேலே ஒரு க்ளோசிங் நமக்கு திங்கக்கிழமை நடந்தால் 11,835ங்கிறது நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 11,870 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக தான் வந்து மென்ஷன் ஆகுது. ஆல்ரெடி நமக்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்ததுமே வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.38. இப்போ நமக்கு அந்த லெவலுக்கு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு 11,870 அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சலும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது 11,768 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,700 காலை வந்து பை பண்ணிவிட்டு ஸோ 11,835 நமக்கு ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் நடந்தால் தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கிறது ஒரு 35 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து இந்த லெவல்ஸுக்குள்ளே ட்ரேடை முடிக்கிறதுக்கு பார்க்குறது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இந்த இடத்த நமக்கு பிரேக் பண்ணினால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கால் எடுங்க. இல்லைன்னா நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,645 வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து தான் வந்து மேலே போயிருக்கு. அதனால் இந்த இடத்த நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக எடுத்துக்கிடலாம். பட் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 11,522 வரைக்கும் வரலாம். ஸோ செல் என்ட்ரிக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 11,716 கட் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 11,645 டார்கெட்டாக வச்சு ஒரு புட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 11,750 புட்டையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ எந்த பக்கம் நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.